பராமரிச்சா வந்து 4 லட்சத்துக்கு மேலே கிடைக்கும். வாச்சா மொச்சம் தான் கிடைக்கிறதுலாம் லாபம். இந்த கரும்பு விவசாயத்தை உங்கள்கிட்ட வந்து யாராவது பண்ணலாமா, இதோட அனுபவம் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீ என்னென்ன சொல்லுவீங்க? நான் தைரியம் இருந்தால் பண்ணும்பேன். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க கடவுள் தந்த பூமி சேனல். நான் உங்கள் விக்கி. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறேன்னா, பொங்கல் கரும்பு விவசாயம் பண்ணியிருக்க ஒரு விவசாயியோட அவரோட அந்த விவசாய அனுபவம், பொங்கல் கரும்போட நுணுக்கங்கள், அவரோட அனுபவத்தை பற்றிலாம் அவர்கிட்ட பேச போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்திங்கண்ணா. நான் வந்து அரியலூர் மாவட்டம். என் பேர் குளஞ்சிநாதன். நான் வந்து உள்ளியகுடி பஞ்சாயத்து கொலையனூர் கிராமம் ஒரு விவசாயி. நான் ஒரு 20 வருஷமாக கரும்பு பயிர் எப்போதும் உடம்புட்டான் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். கொள்முதல் பார்க்கவும், எடுப்போம், விற்போம், எல்லாம் செய்வோம். விவசாயம் நல்ல காலத்தும் எடுப்போம். சரிங்கண்ணா. இப்போ கரும்பு வந்து உங்களுக்கு வந்து பொங்கல் கரும்பு எத்தனை சென்ட் போட்டிருக்கீங்க? நான் ஒரு 40 சென்ட் போடுவோம். 40 சென்ட் போட்டிருக்கீங்க. இதுக்கு தண்ணி செலவுலாம் எப்படி ஆகுது? ரெகுலரா தண்ணி தேவைப்படுதா இல்ல வாரத்துக்கு ஒரு டைம்? வாரத்துக்கு ஒரு டைம். வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணுவோம். சரிங்கண்ணா. நான் இதுக்கெல்லாம் நிலத்தை எப்படி ஃபர்ஸ்ட் தயார் பண்ணுவீங்க? கரும்பு ஊன்றதுக்கு முன்னாடி கரும்பு ஊன்றதுல பார் போடுவோம். கொள்ளை உழவாக்கி பார் போட்டு புல்லு நாங்கள் சொந்தத்துக்கு நல்லா காசு போட்டு வாங்குவோம். அதனால சொந்தத்துக்கு புல்லு வெட்டி போட்டு பயிர் பண்ணியிருக்கோம். இப்போ அதனால சொந்த புல்ல பார் போட்டு டிஏபி போட்டு காலில் போட்டு தண்ணி விட்டு புல்லு அழுத்துவோம். அழுத்தோம் 40 சென்ட் தான். எப்போதும் வருஷம் 40-20 வருஷமா அனுபவமா பயிர் பண்ணுறோம். ஆனா எப்போதும் நாங்கள் பயிர் விடாறதில்ல. ஆனா இதுக்கான பராமரிப்புலாம் எப்படின்னா, இதுக்கு பூச்சி தாக்குதல் எப்படி இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அடிக்கடி குருத்து பூச்சி அடிக்கும். எப்படி வச்சுட்டாலும் ஒரு மாசத்துக்கு 3 தடவை மருந்து காட்டி தான் ஆகணும். சின்ன சின்னதா கரும்பு தோகை மாதிரி சின்னதா இருக்கு, பக்கத்துலேயே கருப்பு கொள்ளை பக்கத்தில் போட்டுருக்கீங்க. என்னன்னா இது பத்தி இது வந்து அடுத்த பயிருக்கு வெட்டி போடுறதுக்கு வேற நாங்கள் புல்லு போட்டு வளர்த்து வச்சிருக்கோம். பராமரித்து 2 களை வெட்டி உரம் வச்சு இப்போ தண்ணி விட்டு இப்போ 2ஆவது களை வெட்டி காட்டுவோம். உரம் வச்சு தண்ணி ஒன்று. இது அடுத்த வருஷத்துக்கு பயிர். அடுத்த பயிருக்கு விதை புல்லா யூஸ் பண்ணிப்பீங்க? ஆமாம். இந்த பயிர் காசு போட்டு போகிறது இல்லை. இப்போ நாங்கள் எத்தனை மாதம் இது இந்த விதை புல்லு? இது ஒரு 5-6 மாதத்துல வந்துடும். 6 மாதத்துல விதைக்கு ரெடி ஆகிடுமா? 6 மாதத்துல ரெடியாக வந்துடும். சரி. இப்போ கரெக்டாக பங்குனி மாதம் கரெக்டாக கடைசிக்கெல்லாம் வெட்டிடும். சரிங்க. வெட்டி போடுற மணி இதுக்கு இந்த மாதிரி களை வெட்டணுமா? உரம்? ஆமாம். 2 இருக்கு. அதே மணி களை வெட்டி ஆகணும். களை வெட்டி லேசாக அந்த ஒரு லைட்டாக மம்முட்டியால் காட்டிக்கணும். மம்முட்டி பார் கட்டுனா இது அப்புறம் நான் 6 மாதத்துல புல் வெட்டிவிடுவோம். கரெக்டாக பங்குனி கடைசிக்கெல்லாம் இந்த கரும்பு போதும். தேமானது நம்ம கொள்ளைக்கு உள்ளது போட்டு போனாங்க. சரிங்கண்ணா. அண்ணா இதுக்கான களை பராமரிப்புலாம் எப்படின்னா உங்களுக்கு இருக்குது? களை 2 ஈடு களை பறிப்போம். களை வெட்டிட்டு அந்த 2 ஈடு களை வெட்டும் போது உரம் வச்சு ஆகணும். டிஏபி, யூரியா, பொட்டாசு, கடல புண்ணாக்கு, பொட்டாசு எல்லாம் கலந்து ஒரு 3 மூட்டை 4 மூட்டை கலந்து வைப்போம். வச்சு தண்ணி கட்டுவோம். தண்ணி கட்டினோம்னா அப்புறம் ஒரு 4 மாதம் கழிச்சு பாரு சருகு எடுக்க ஆரம்பிப்போம். சருகு எடுத்துட்டு 4 மாதத்துல தோகை எடுக்க ஆரம்பிப்பீங்க. 4-5 மாதம் ஆகும். 5 மாதத்துல தோலை சுத்தமாக உரிச்சிட்டு 2 ஈடு கழிச்சுட்டு மண் அப்புறம் அதே மணி உரம் போட்டு மண்ணை கட்டி விடுவோம். ஒரு ஈடு கட்டுவோம். மறுபடி சாய்ஞ்சிரும்னு 2ஆவது சிங்கிளும் மறுபடி ஒரு 10-20 நாள் கழிச்சு 2ஆவது சிங்கிள் மண் அடிச்சிருவோம். மண் அடிச்சுட்டா அப்புறம் சருகு வச்சுட்டே இருக்கிறோம். ஆனால் இதுக்கான இந்த பொங்கல் கரும்புக்கான காட்டு விலங்குக்கான தொந்தரவு உங்களுக்கு இருக்குது தானே? கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் என்ன செய்வோம், நரி வந்து இது கடிச்சு தின்னுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மரம் பக்கத்தில் இருந்துன்னா அணில் வந்து திங்கும். இந்த நரிக்கு வேற 4 பக்கமும் முளைகுச்சி அடித்து இப்போ சுற்றியும் கம்பி கட்டிடுவோம். கம்பி கட்டினா உள்ள நுழையாது. ஒரு நாள் நுழைஞ்சி தானா மறுபடியும் ஒரு 20-30 கையை வேஸ்ட் பண்ணிட்டுது. அப்புறம் நாங்கள் கம்பி அடிச்சது பாடு உள்ளே போகல. இப்போ அது பிரச்சனை கிடையாது. சரிங்க அண்ணா. இப்போ வந்து ஒரு விவசாயி 50 சென்ட் பொங்கல் பயிர் வைக்கிறாருன்னா அவருக்கு வந்து தோராயமாக விதைச்சதுலேருந்து அறுவடை வரை எவ்வளோ செலவாகும் உங்களுக்கு? அது ஒரு 40,000 செலவாகும். 40,000 டீட்டெயிலாக செலவாகும். எருவுலேருந்து கலவடையிலேருந்து அனைத்து மருந்து அடிக்கிறதுலேருந்து பார் அணைக்கிறதுலேருந்து அனைத்தும் ஒரு 40 ரூபா செலவாகும். நான் ஒரு விவசாயி இப்போ 50 சென்ட் கரும்பு பொங்கல் போறாருன்னா அவருக்கு வந்து புல்லு வந்து விதை புல்லு எவ்வளோ தேவைப்படும்? 8,000 புல்லு தேவைப்படும். 8,000 புல்லு தேவைப்படும். 8,000 புல்லு தேவைப்படும் 50 சென்ட்டுக்கு. 8,000 புல்லு தேவைப்படும். அதில் செலவு அந்த 8,000 ரூபாயில வாங்கி ஏற்றிட்டு வந்தோம்னா 20,000. 20,000 புல்லு புதைக்கிறதுல 3 20,000 ஆகும் செலவு ஆகும்.
இந்த விதைப்புல் இல்லாமல் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இந்த உரம் வாங்குறது, களை வெட்டுறது, அந்த கான் 2வது வீட்டு கான் எடுக்கிறது இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது? அது இந்த புல் ஏற்றி வர்றதையும் வரலையும் 20. அதை எல்லாத முடிச்சிடும் செலவோட 40,000 செலவாகும். இந்த 8,000 புல்லுக்கும் 50 சென்ட் பயிர் பண்ணலாம். அண்ணா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளுக்கு ஒரு நீங்கள் தொகை எடுப்பீங்க? மாதத்துக்கு 2 வீடு எடுப்போம். மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 2 வீடு எடுப்போம். இது வந்து 10 மாதம் பயிர். ஆனால் 10 மாதத்துக்கும் எப்படி வச்சுக்கிட்டாலும் மாதத்துக்கு எப்படியும் வச்சுக்கிட்டாலும் மாதத்துக்கு 2 வீடு குறையாத எடுத்தே ஆகணும். அண்ணா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தை வாய்ப்பு, விற்பனை வாய்ப்பு எப்படிங்க இருக்குது இந்த கரும்பில்? விற்பனை வந்து விற்றுதுன்னா லாபம், விற்கலன்னு வச்சுக்க விவசாயி ஒரு ரோடு எடுக்க முடியாது, நஷ்டம்தான். அதனால் விற்றுனா பிரச்சனை கிடையாது. ஒரு டைம் விற்கும், ஒரு டைம் விற்காதையும் போகும். இது பொங்க டயத்துக்காக தானே. பொங்க டயத்தில் விற்றா போச்சு, விற்கலன்னா இது விற்கும் போது கிராய்க்கு இருந்தால் ஓடும், கிராய்க்கு இல்லைன்னா லாஸ்ட் ஆகிடும். விவசாயம் எம்மா செலவு பண்ணுமோ அந்த காசும் போய்ட்டுரும். சரிங்கண்ணா, கிடைக்கும். விற்றாதான் கிடைக்கும், விற்கலன்னா லாஸ்ட் ஆகிடும். சுத்தமாக முதல் போய்ட்டுரும். அப்புறம் கஷ்டமாக இருக்கும் விவசாயிக்கு. அதனால விவசாயி பயப்படுறாங்க, விதையை போடவோ கஷ்டமாக இருக்குன்ட்டு விவசாயத்தை வரப்பணுமே விவசாயி இதனால் பாதிக்கிறாங்க. அதனால் வாச்சா மச்சம் தான் கிடைக்கிறதுலாம் லாபம். நான் இப்போ வந்து இந்த பொங்கல் கரும்பு ஒரு விவசாயி 1 ஏக்கர் பயிர் பண்ணுறாருன்னா எவ்வளோ லாபம் எடுக்கலாம் முறையாக பண்ணாருன்னா? முறையாக பண்ணால் நான் 1 ஏக்கர் கரெக்டாக பராமரித்தா வந்து 4 லட்சத்துக்கு மேலே கிடைக்கும். சரிங்கண்ணா. அதே பராமரிக்க கம்மியாக இருந்தால் அது 3 கூட கிடைக்கும், 5 கிடைக்கும். ஆனால் வந்து நஷ்டீடு விற்றாதான், விற்கலன்னா அதுவும் போச்சு, முதலீடும் போய்ட்டுரும். நான் விவசாயி இதால் தான் நஷ்டமும் 6 மணி வரும் விவசாயம். ஆனால் இப்போ வந்து இந்த பொங்கல் கரும்பு போட்டு நட்டு உங்களுக்கு வந்து 10 மாதம் முடிஞ்சு அறுவடைக்கு தயாராக இப்போ விற்பனை பொங்கல் டயத்தில் இருக்குதுங்க. இது எப்படி நான் கரெக்டாக விற்பீங்க? இப்போ எந்த முறையில்? நாங்கள் வந்து அறுவடைக்கு விற்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ பொங்கல் நெருங்கிடுச்சு. ஆனால் இன்னும் வந்து யார் கேட்டாலும் மொத்தமாக கொடுப்போம், கேட்கலன்னா அங்கே சில்லறையில் விற்கிற மணி வரும். அறுவடைக்கு தயாராக இருக்குது. கேட்டால் கொடுத்துருவோம் மொத்தமாக. ஒரு 9 to 10,000 கழி இருக்குது. சரி அண்ணா, இப்போ வந்து இந்த கரும்பு விவசாயத்தை உங்கள்கிட்ட வந்து யாராவது பண்ணலாமா, இதோட அனுபவம் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீ என்னென்ன சொல்லுவீங்க? நான் தெகிரியம் தான் பண்ணுமா, அதனால் பண்ணுன்னா விவசாயம் பண்ணுறதுனால தப்பு இல்லை. பண்ணி தெகிரியம் சாமியத்தை தான் விற்றுக்கலாம். தெகிரியம் கொஞ்சம் மலைச்சாங்கன்னா சில பேர் பண்ண மாட்டாங்க, சில பேர் பண்ணுறப்ப எங்கள் ஊரில் கொலையனூர் கிராமத்துலலாம் ஒரு சிம்பிளாக வச்சுட்டாலும் 4 லட்சம் 5 லட்சம் கரும்பு போட்டிருக்காங்க. விவசாயம் எங்கள் ஊரில் இது தான் பண்ணுவாங்க. இப்படியே ஆளுக்கு 5,000 புல், 10,000 புல், 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வருஷம் நான் எங்கள் ஊரில் நான் எப்போதும் விவசாயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கோம். பண்ணுற விற்பனை தான் பண்ணலாம், விவசாயம் பண்ணலாம். தெகிரியம் தான் வேணும், தெகிரியம் தான் எல்லாம் செய்யலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன்ட்ட வந்து பொங்கல் டயத்தில் அறுவடைக்கு தேவையான நல்ல கரும்பு விளைச்சலாகி அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. உங்களுக்கு யாராவது பொங்கல் டயத்தில் கரும்பு தேவைப்பட்டதுன்னா பொங்கலுக்கு அண்ணனோட ஃபோன் நம்பர் சொல்லுவார். இப்போ அவருக்கு வந்து அவரை தொடர்பு கொண்டு பொங்கல் கரும்பு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபோன் நம்பர் கான்டாக்ட் கொடுக்குறேன். நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கரும்பு மொத்தமாக வேணாலும் கொடுக்கலாம், சில்லறை வேணாலும் கொடுக்குறேன். சரிங்கண்ணா. உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. ஃபோன் நம்பரா 90 47 70 86 21. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணா மொத்தமா சிலரே கொடுத்துருவீங்க. எத்தனாயிரம் கை வேணாலும் கேட்டா கொடுப்பேன். நண்பர்களே கேட்டுக்கிட்டீங்களா? அண்ணன்ட்ட இந்த மாதிரி அவங்க ஃபோன் நம்பருக்கு ஃபோன் அடிச்சு நீங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கனாலே அவங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட மொத்தமாகவும் சிலரே நீங்க கரும்பு வாங்கிக்கலாம். நான் இந்த கரும்பு விவசாயத்தில் உள்ள நுணுக்கங்கள், அதோட தகவல்களை, அனுபவங்களை, ஒளிமுறைகளை மக்களுக்கு வெளிப்படையாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கிட்டது ரொம்ப நன்றிண்ணா. நன்றிங்கண்ணா.